ஹாய், இந்த வீடியோவை பார்க்குற கேட்குற எல்லாத்துக்கும் என்னுடைய வணக்கங்கள். இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா, தம்ப்நெயிலில் பார்க்குறப்ப தெரிஞ்சிருக்கும். திரைப்பட நடிகர் விஜய் இப்போ அரசியலில் இருக்கார். அவர் வாரம் சனிக்கிழமை ஒரு ரோட் ஷோ மாதிரி கண்டக்ட் பண்ணிகிட்ருக்காரு. அது எலெக்ஷனுக்கு வேண்டி பண்ணிகிட்ருக்காரு. இன்றைக்கி கரூரில் 27ஆம் தேதி இன்றைக்கி கரூரில் ஒரு இந்த மாதிரி ரோட் ஷோ பிரச்சாரம் மேற்கொண்டு இருந்தார். ஸோ அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா கூட்ட நெரிசலில் கிட்டத்தட்ட ஒரு இப்போ வரைக்கும் இந்த வீடியோ எடுக்கிற டைம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35 பேர் செத்து போயிட்டாங்க. அதில் ஒரு 3-4 குழந்தைங்க. எனக்கு அந்த குழந்தைங்களை தவிர்த்து மிச்சவங்க இறந்து போனதை பற்றி கவலையே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோதான் அறிவு. பட் ஆனால் அந்த குழந்தைங்க என்ன பாவம் பண்ணாங்கன்னுங்கிறது எனக்கு புரியல. இதுக்கு பெற்றவங்களையும் தப்பு சொல்லணும், இல்லை அந்த குழந்தைகளை கூப்பிட்டு போனவங்களையும் தப்பு சொல்கிறோம். நாம அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், விஜய் நாம ஒரு பக்கம் தப்பு சொல்கிறோம், அதுவும் இருக்கட்டும். எனக்கு இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் என்னன்னா, இந்த இடத்துல தான் நான் பிரச்சாரம் பண்ண போறேன்னு சொல்லி விஜய் பர்மிஷன் கேட்குறாரு, நீங்களும் கொடுக்குறீங்க. கொடுத்த இடத்துல பிரச்சாரம் நடக்குது. அப்போ அதுக்கேற்ற பாதுகாப்பு முன்னேற்பாடுகளை நீங்கள் பண்ணியிருந்துருக்கணுமா இல்லையா? அங்கே இருக்கிற போலீஸ் அதிகாரிகள் அதுக்கு உண்டான ஏற்பாடுகளை பண்ணியிருந்துருக்கணும், பண்ணலை. சரி, விஜய்க்கு அறிவில்லைங்கிறத நானும் ஒத்துக்கிறேன். ஏன்னா இப்போ தான் அரசியலுக்கு வந்திருக்கிறாரு. எந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுதுங்கிறது ஒரு வெங்காயமும் தெரியாது அந்த ஆளுக்குங்கிறத நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். போலீஸ்காரங்க உங்களுக்கு அறிவு இருக்குல்ல, நீங்களாவது ஆக்ஷன் எடுத்துருக்கணும். இல்லை அரசு அதிகாரிகள் அவங்களுக்காவது அறிவு இருந்திருக்கும், அவங்களாவது ஆக்ஷன் எடுத்துருந்துருக்கணும். இப்போ இத்தனை பேர் செத்ததுக்கப்புறம் மருத்துவத்துக்கு கட்டணம் வாங்க வேண்டாம்னு சொல்லிட்டு முதல்வர் நாளைக்கு காலையில் கிளம்பி வரப்போகிறாரு. கண்டிப்பாக எதிர்கட்சி தலைவர் வரப்போகிறாரு. இதுக்கு எல்லாமே நடக்க போகுதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் இந்த மாதிரிலாம் நடக்கும்னுங்கிறது விஜய்க்கு அறிவு இருக்காது, நான் ஒத்துக்கிறேன். பட் ஆனால் இந்த மாதிரி நிறையா பிரச்சார கூட்டங்களை ஹேண்டில் பண்ண அரசு அதிகாரிகளுக்கும் போலீஸ்காரங்களுக்கும் அறிவு இருக்குமா இல்லையா? இதை ஹேண்டில் பண்ணணுமா இல்லையா? இப்போ முதல்வர் ஒரு ரோட் ஷோ பண்ணுறாருன்னா எந்த அளவுக்கு ஹேண்டில் பண்ணுறீங்க? ரோட்டுக்கு இந்த பக்கம் நிறுத்திடுறீங்க, ரோட்டுக்கு அந்த பக்கம் நிறுத்திங்க, நடுவால் முதல்வர் வந்துட்டு அப்படியே தனியாக தெரிகிற மாதிரி ஒரு நல்ல ஒரு இதாக பண்ணுறீங்க. இன்னொரு பக்கம் ஏடிஎம்கே பண்ணிட்டு இருக்காங்க, பிரச்சார கூட்டம் நடத்திட்டு இருக்காங்க. ஆல்ரெடி ஒரு அரசியலமைப்பு ஒரு ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு கட்டுக்கோப்புன்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் இந்த கட்சியோட செயல்பாடுகள் இப்படித்தான் இருக்கும், கட்சியோட தொண்டர்களுடைய செயல்பாடுகள் இப்படித்தான் இருக்கும்ங்கிறது ஓரளவுக்கு ஐடியா இருந்ததுனால உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏன்னா அங்கே இருக்கிற கட்சிக்காரர்கள் அரசு அதிகாரிகளுடைய போலீஸ்காரங்களுடைய ஓரளவுக்கு டச்சப்பில் இருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி கட்சிக்காரர்களும் அவங்களுடைய தொண்டர்களை கட்டுப்படுத்தி கொண்டு போயிடுவாங்க. இந்த தாவேகா கட்சியில் இருக்கிற தொண்டர்களுக்கு யார் கட்டுப்படுத்துறாங்கங்கிறதே யாருக்கும் தெரியாது. ஏன்னா மாவட்ட செயலாளர் யாருங்கிறது யாருக்கும் தெரியாது. அந்த மாவட்ட செயலாளர்கள் சொன்னால் அங்கே இருக்கிற ரசிகர்கள் கேட்பாங்களானுங்கிறது தெரியாது. இந்த ரசிகர்கள் அவங்க மட்டும் வந்தால் கூட பரவாயில்ல, அவங்க மட்டும் வராமல் கூட இருக்கிற குழந்தைகளை கூப்பிட்டு வந்து அந்த குழந்தைகளே பிறந்து போயிருக்காங்க. ஸோ எல்லாருமே கிட்டத்தட்ட நடக்கட்டும்ங்கிற வேடிக்கை பார்த்த மாதிரியே இருக்குது. விஜய் ஆகட்டும், இல்லை ரசிகர்கள் ஆகட்டும், இல்லை மாவட்ட செயலாளர்கள் ஆகட்டும், அதை தாண்டி அரசு அதிகாரிகள், அரசு போலீஸ் அதிகாரிகள், இவங்க எல்லாருமே வந்துட்டு இதெல்லாம் நடக்கட்டும், ஏதோ ஒன்று நடக்கட்டும், இது இல்லை ஏதோ ஒன்று நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரி இருக்குது. சரி, ஓகே, இதெல்லாம் வந்துட்டு நடந்தது. இந்த பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு விஷயம், குழந்தைகளை கூப்பிட்டு வந்திருக்காங்களே, இந்த குழந்தைகளை கூப்பிட்டு வந்ததுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னு யாராவது யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டிஎம்கேவுடைய, அதாவது திமுக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முப்பெரும் விழா நடந்துச்சு. இதே கரூரில் தான் நடந்துச்சு. அப்போ வந்துட்டு ஒரு குழந்தைய கொற்ற மலையில் ஒருத்தர் தூக்கி காமிக்கிறாரு. சத்தின்னு நினைக்கிற அந்த அவர் வந்துட்டு சத்தியோ இல்லை கோபியோ சம்திங் அவர் அந்த குழந்தைய விட்டு செம ட்ரெண்ட் பண்ணாங்க. அந்த குழந்தைங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா பின்னாடி ஏஞ்சல் சிம்பிள்லாம் போட்டு விங்ஸ் எல்லாம் போட்டு செம ட்ரெண்ட் பண்ணாங்க. அந்த குழந்தைய வந்துட்டு கூப்பிட்டு அந்த மாவட்ட செயலாளர் பாராட்டு தெரிவித்தார், ஊக்கத்தொகை சம்திங் ஏதோ ஒன்று கொடுத்தாரு. ஆனால் அந்தளவுக்கு ட்ரெண்ட் ஆச்சு அந்த குழந்தை. ஸோ அந்த குழந்தை ட்ரெண்ட் ஆனோன்னா எல்லா அப்பா அம்மாக்களுக்கும் என்ன ஆகும்? தன்னுடைய குழந்தை இதே மாதிரி ட்ரெண்ட் ஆகணும். இப்போ இருக்கிற சோசியல் உலகம் அப்படித்தான் இருக்கு. சோசியல் மீடியா உலகம்ங்கிறது தன்னுடைய குழந்தை இதே மாதிரி ட்ரெண்ட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் தான் எல்லா பேரண்ட்டுக்குமே இருக்கும். எல்லா மக்களுக்குமே, நார்மலாக இருக்கிற மக்களுக்குமே அப்படிதான் ட்ரெண்ட் ஆகணுங்கிற எண்ணம் இருக்கும். ஏதோ ஒரு வகையில் ட்ரெண்ட் ஆயிடணும், ஃபேமஸ் ஆயிடணும் அப்படிங்கிற எண்ணம் தான் இருக்கும். டிஎம்கேல அந்த குழந்தைய அவங்க ஃபேமஸ் பண்ணது ஒரு முக்கியமான ரீசன். அந்த மாதிரி பண்ணதே முதல்ல தப்பு. கொற்ற மலையில் யாராவது எந்த பைத்தியக்கார அப்பனாவது குழந்தையை கொண்டு வந்து மலையில் நிறுத்துவானா? ஆனால் இது அன்னைக்கே நான் பேசியிருப்பேன், பேச வேண்டாமேன்னு இருந்தேன். ஆனால் இன்னைக்கு பாருங்க, அன்னைக்கு அந்த பைத்தியக்கார அப்பங்கார அந்த குழந்தையை கொண்டு வந்து கொற்ற மலையில் அந்த குழந்தை காமிச்சதனுடைய எஃபெக்ட் இன்னைக்கு அடுத்த வீட்டு குழந்தை இறந்துருக்கு.
இதுக்கு டிஎம்கே அந்த கட்சி தொண்டர் பொறுப்பேற்றுக்குவாரா? ஏன்னா அவன் டிஎம்கே அந்த இடத்துல கூட்டம் இல்லை. அன்னைக்கு முப்பெரும் விழாவில் சொத்துக்கு கூட்டமே பெருசாக இல்லை. உள்ளார ஒன்று வெளியில் ஒன்றரைன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் அது நிலைமை இல்லை. ஆனால் இங்கே அப்படி இல்லை நிலைமை. ஒரு ஒழுங்குபடுத்துறதுக்கு ஆள் கிடையாது, அங்கே ஒழுங்குபடுத்துறதுக்கு ஆள் இருந்தாங்க. இதை எல்லாமே நம்ம யோசிக்கணும். அன்னைக்கு அந்த பைத்தியக்கார அப்பங்கார பண்ணதோட எஃபெக்ட், அந்த பொண்ணுக்கு காய்ச்சல் வந்துச்சா, என்ன வந்துச்சு, சளி பிடிச்சதா, எதுவுமே நமக்கு தெரியாது. கொற்றமலையில் எந்த பைத்தியக்காரரும் குழந்தை கூட நிறுத்துவானா? பண்ண மாட்டான். இன்னொன்று, ஒரு சாதாரண ஹியூமன் பீயிங்கான நாம ஒரு அரசியல் கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் உட்காந்து பண்ணாலே போதுங்க. ரோட்டில் போயிட்டு அரசியல் கட்சி தலைவர்களுக்கோ இல்லை நடிகர்களுக்கோ நம்ம அதெல்லாம் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரு கிரேஸ் இருக்கும். எனக்கும் ஒரு பர்டிகுலர் ஒரு நடிகர் மேலே கிரேஸ் இருக்குது. அதுக்காக நாங்கள் போய் அவரை போய் பார்க்கணும் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன்னா முடியாது. நமக்கு இருக்கிற பிக்கல் பிடுங்களே அதிகம் நிறையா இருக்குது. அதுக்கு மேலே அந்த பைத்தியக்காரன் நம்ம பார்க்கணுமா தான் நான் யோசனை பண்ணுவேன். அதனால் என்னுடைய ஒரு பேர் என்ன, ஒரு ஒரு ஆசை நடிகரோ இல்லை வந்துட்டு எனக்கு பிடிச்ச ஒரு கட்சியோ, ஓகேங்களா, இந்த கட்சி தலைவர்கள்லாம் வர்றாங்கன்னா நான் போய் பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை. நான் இருக்கிற கோயம்புத்தூர், இங்கே வந்துட்டு 2010 கோயம்புத்தூரில் ஜெயலலிதா அவர்கள், புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்கள் ஒரு இது வச்சாங்க, மாநாடு ஒன்று வச்சாங்க. அங்கே ஆரம்பித்தது தான் திருப்புமுனை. 2011 எலெக்ஷன் ஜெயிக்கிற வரைக்கும் அந்த கோயம்புத்தூர் மாநாடு தான். கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் டிராஃபிக் ஜாம், சரிங்களா. ஏன்னா 7 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் தான் காரெல்லாம் பார்க் பண்ணிட்டு போனாங்க. என்னடா இவ்வளோ பெரிய கூட்டமாக நான் அப்போ யோசனை பண்ணேன், சரிங்களா. அந்த அளவுக்கு அந்த கூட்டம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் காலங்கள் மாற மாற கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, ஓகே இவ்வளோ பெரிய கூட்டம் வர ஆரம்பிக்குது, இனிமேல் எல்லா காரையும் இங்கேயே நிறுத்திடும், எங்கே 7 கிலோமீட்டருக்கு முன்னாடியே காரை நிறுத்திடுவோம்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் பிளான் பண்ணுறாங்க. அடுத்தடுத்து வந்த அரசுகளும் அதை தான் பிளான் பண்ணாங்க. அதுக்கடுத்து 2 வருஷம் ஏடிஎம்கே வரணும். இப்போ ரீசெண்டாக டிஎம்கே ஆட்சியில் இருந்தப்போ அவங்க அதே பிளானை தான் பண்ணாங்க. 7 கிலோமீட்டருக்கு முன்னாடியே வண்டி நிறுத்தி சொல்லிட்டு எல்லாத்தையும் நடந்து போங்கன்ட்டாங்க. 7 கிலோமீட்டர் கிரிவலம் மாதிரி நடந்து போனாங்க, சரிங்களா. ஸோ அரசு அதிகாரிகளுக்கு இந்த அளவுக்குலாம் அறிவெல்லாம் இருக்கும். கூட்டணுங்கிறது வரதாசி. அப்போ கூட நான் வந்துட்டு ஜெயலலிதா எப்படி இருப்பாங்கலாம் போய் பார்க்கல. அப்போ கூட அவங்கள எப்படி இருக்காங்கலாம் நான் போய் பார்த்தது கிடையாது. நடுவில் இந்த பக்கம் ரோட்டில், அவினாசி ரோட்டில் ஒருக்கா இப்போ துணை முதல்வராக இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போகிறாங்க வர்றாங்க. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எந்த பைத்தியரை வந்தால் என்ன போனால் செத்தா எனக்கு என்ன வந்துச்சு. அரசியல்வாதிகள் அப்படி தான் தெரிவாங்க. மக்களாகிய நாங்கள், எங்களுக்கு சாதாரண பிரச்சனைகள் நிறையா இருக்குது. அதில் இந்த பைத்தியக்காரனை வந்து டிராஃபிக் ஜாம் கிரியேட் பண்ணிட்டு இருக்கானுங்க எனக்கு தோணுச்சு. அப்படி ஒரு தடவை பார்த்தது தான் அந்த பைத்தியத்தை, உதயநிதி ஸ்டாலின்ங்கிற ஒரு துணை முதல்வரை நான் அப்போ தான் பார்த்தேன். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு கிரேஸ் எடுத்துகிட்டு போயிட்டு பார்க்குற அளவுக்குலாம் எவனும் வந்துட்டு உலகமாக கடவுள்லாம் கிடையாதுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு நீங்கள் ஓட்டு போடுங்க, இல்லை நீங்கள் போய் விழுந்து சாவுங்க, சரிங்களா. வீட்டில் ஒரு அப்பாவோ இல்லை ஒரு அம்மாவோ மட்டும் மிச்சம் வச்சுக்கிட்டு யாரோ ஒருத்தர் போய் செத்துருங்க அவங்களுக்காக. உங்கள் குழந்தைகளை எதுக்கு கொண்டு அந்த குழந்தைகளுக்கு என்ன தெரியும்? அந்த டிஎம்கேலேயே அந்த புள்ள எந்திரிச்சு கையை தூக்கு காமிக்குது, அந்த குழந்தைக்கு மட்டும் என்ன தெரியும்னு நினைக்கிறீங்க? அந்த குழந்தைக்கு ஒன்றும் தெரியாது. இவர் தான் ஸ்டாலின், அவர் தான் உதயநிதி ஸ்டாலின், அவர் தான் வந்துட்டு கருணாநிதி அப்படிங்கிறதா தெரியும் நினைக்கிறீங்களா? எதுவுமே தெரியாது, ஓகேங்களா. அவரு குஷியில் அப்பா தூக்குறாருன்னு சொன்னோன்னா கை தூக்கி காமிக்குது. அப்பா தூக்குறாருன்னா அப்படி கை தூக்கி அந்த குழந்தை சந்தோஷமாக காமிக்கும். அந்த கிரேஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதை நல்லா ஃபேமஸ் ஆக்கி விட்டாங்க. அடுத்து மற்ற பேரண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க, என்னோட குழந்தை இதே மாதிரி ஃபேமஸ் ஆகணும் இதை தான் நினைப்பாங்க. இப்படி பைத்தியகாரத்தனமாக திங்க் பண்ணி தான் இன்றைக்கி 5-4 குழந்தைங்களும் நம்ம இழந்துருக்கணும். கொஞ்சமாவது திங்க் பண்ணுங்கள். சாகிறதுனா நீங்கள் தனியாக விழுந்து செத்து தொலைங்க, உங்களை யாருமே தடுக்க போகிறது கிடையாது, ஓகேங்களா. உங்கள் குழந்தைங்க எப்படியோ ஏதோ ஒன்று பண்ணி வளர்ந்துருவாங்க. நீங்கள் இல்லை, உங்களை மாதிரியான ஒரு ஆளுகை இல்லை அப்படின்னா உங்கள் குழந்தைகள் எப்படியோ வளர்ந்துருவாங்க. உங்கள் குழந்தைகளை கூப்பிட்டு போய் சாகடிக்க, சரிங்களா. இதுதான் என்னுடைய வேண்டுகோள். லிட்டரலாக அந்த வீடியோ பார்க்குறப்போ எப்படி இருந்ததுன்னா, ஒன்றுமே தெரியாத குழந்தை ஏன் செத்துச்சு, அரசியல்லாம் என்னன்னே தெரியாது அந்த குழந்தைக்கு ஏன் செத்துச்சு, தான் ஒரு ரசிகையோனுங்கிறது கூட தெரியாது. டோரா புஜி பார்த்துட்டு அந்த குழந்தை செத்துருக்கு. டோரா புஜியை பார்க்க போய் செத்துருந்தா கூட பரவாயில்ல. ஓகே, நன்றி.